இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அதாவது 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒருவரை நேசித்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் அவர் நேசிக்கக்கூடியவர் என்பதற்கான ஒரு சான்றாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாளிடத்திலும் அன்பாயிருக்கிறார், மார்த்தாளிடத்திலும் அன்பாயிருக்கிறார், அவனுடைய சகோதரனாகிய லாசருவினிடத்திலும் அன்பாயிருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பாக நாம் பார்க்க முடியும். மனிதர்களுடைய அன்பிலே பாரபட்சம் இருக்கும், ஆனால் தேவனுடைய அன்பில் பாரபட்சம் இல்லை என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கே அவர் நேசித்த அந்த லாசரு அவன் வியாதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வருகிறதில்லை என்கிற ஒரு கருத்துக்களோடு கூட அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு சிறப்பாக நேசித்த ஒருவன் கூட வியாதிப்பட முடியும். மற்றவர்களை இயேசு குணப்படுத்தி இருந்தாலும் லாசரு வியாதிப்படுவதை அவர் தடுக்கவும் இல்லை, அங்கே வந்து சுகப்படுத்தவும் இல்லை என்கிறதை 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஆண்டவரை நேசித்த அநேகர் வியாதிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு அங்கே வியாதி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பவுல் சொல்லுகிறார், 3 முறை வேண்டிக் கொண்டேன், என்னுடைய சரீரத்தில் எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே. அடிக்கடி நேரிடுகிற அந்த பலவீனத்தை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் நீக்கி போடும்படியாக, எடுத்து போடும்படியாக வேண்டிக் கொண்ட பொழுதும் அது எடுத்து போடப்படவில்லை. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்கிற உத்தரவுத்தான் எனக்கு கிடைத்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5:23 நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு அடிக்கடி நேரிடுகிற அந்த பலவீனத்திலே அவர் அங்கே கொஞ்சம் தண்ணீரோடு கூட நீ திராட்சரசத்தையும் கூட்டிக்கொள் என்று சொல்லி வைத்தியத்தை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிற தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மகிமை விளங்குகிறதற்காக அங்கே யோவான் 9:3 சொல்லப்பட்டது போல, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய குமாரன் மகிமைப்படும்படிக்கு என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? தேவகுமாரன் மகிமைப்படும் பொழுது தேவனும் மகிமைப்படுகிறார். கிருபையையும் வல்லமையையும் செயல்படுத்தி காட்ட லாசருவினுடைய மரணம் ஒரு சந்தர்ப்பமாக தனக்கு அமைந்திருக்கிறது. எப்படி ஒரு பிறவி குருடனை சுகமாக்கி தேவகுமாரன் என்று அவர் சாட்சி கொடுத்தாரோ, அதே போலவே இங்கே லாசருவை உயிரோடு கூட எழுப்பி தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கும்படியான ஒரு சாட்சியை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக இந்த அதிகாரம் முழுவதிலும் அங்கே யோவான் லாசருவை உயிரோடு கூட எழுப்பின சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிறவி குருடனுக்கென்று ஒரு அத்தியாயம் முழுவதையும் எழுதின யோவான் இங்கே லாசருவினுடைய உயிர்த்தெழுதலையும் ஒரு அதிகாரம் முழுவதிலும் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 11வது அதிகாரத்தின் 5-6 இயேசு அவர்களை அதிகமாக நேசித்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் அவர்கள் வீட்டுக்கு வேகமாக செல்லலை, சரியான நேரத்தில் தான் எல்லா காரியங்களும் நடப்பதை அவர் விரும்புகிறார். தாம் இருந்த இடத்துல அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தி கேட்ட போதிலும் கூட 2 நாட்கள் அங்கே தங்கினார் என்று பார்க்கிறோம். அவன் வியாதிப்பட்டு அவர்கள் செய்தி அவனுடைய பெயரை கூட சொல்ல வேண்டியதில்லை, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான், ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அறிமுகமானவன் அங்கே வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவனை சுகமாக்குறதுக்கும் போகலை, அவன் மறிச்சிட்டான்னு தெரியும், ஆறுதல் சொல்கிறதுக்கும் வேகமாக போகலை. அவர்கள் செய்தி அனுப்பின
அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக அவன் மரித்திருக்கக்கூடும். அவர்கள் ஒரு நாள் பிரயாணப்பட்டு அங்கே வருகிறார்கள். இயேசு இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்குகிறார். திரும்பவும் ஒரு நாள் அவர் பிரயாணப்பட்டு அங்கே செல்லுகிறபடியினால்தான் மார்த்தாள் சொல்லும்பொழுது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அங்கே இயேசு கிறிஸ்து அதன் பின்பு தம்முடைய சீஷர்களை நோக்கி 7ஆம் வசனத்தில் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள், ரபி, போதகரே, இப்போதுதான் யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்கள், மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா? இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடம் வெளிச்சம் இல்லாதபடியினால இடருவான். தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கிற எல்லாருக்கும் அவர்களுடைய பாதை ஒரு பகலிலே நடக்கிற ஒரு பாதையைப் போல இருக்கும். அவர் எப்பொழுது மரிக்கப் போகிறார், தன்னுடைய ஜீவனை அவராகத்தான் கொடுக்க முடியும், அந்த ஜீவனை மறுபடியும் அவராகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தபடியினாலே, தேவ சித்தத்தை தெளிவாக தெரிந்திருந்தபடியினால, தேவனோடு கூட சரியான உறவு வைத்திருந்தபடியினாலே, பகலுக்கு தேவ பிரசன்னத்தில் நடக்கிற ஒரு மனிதனுடைய வழியை பகலுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். தேவ பிரசன்னம், தேவ வழிநடத்துதல் இல்லாத ஒரு மனிதன்தான் அவன் இரவிலே நடக்கிறவனைப் போல வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடருவான். தேவனுடைய வெளிச்சம் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடினாலே தெளிவான பாதையிலே நடப்பார்கள் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன். சிநேகிதன் என்று சொன்னால் அவங்க ஆண்டவர் யோவான் 15 சொல்லுகிறாரே, நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, என் சிநேகிதன் என்று சொன்னேன். எஜமான் செய்கிற எல்லா காரியங்களையும் அவருடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறதில்லை, ஆனால் சிநேகிதனுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லுவார்களே. அதே போல் நான் லாசருவை என் சிநேகிதனாகத்தான் வைத்திருக்கிறேன், அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை எழுப்பப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் தூங்கிட்டு இருந்தானா அவன் தான் எழும்பிடுவானே, சுகமடைஞ்சிருவானே என்று சொன்னபோது இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னதை அவர்கள் அறியலை. அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். நிறைய நேரங்களில் அவர் பேசுகிற காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட அவர் பேசினாலும் அவைகள் தவறாக சில நேரங்களிலே புரிந்து கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கொடுத்துவிட்டு அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் அவரிடமிருந்து எப்பொழுதும் தங்களுக்கு மிக சிறப்பானதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கே ஒரு டைம் அங்கே லாசருடைய மரணத்தில் ஆகிறது, 4 நாட்கள் ஆகிறது. தாமதங்கள் மறுப்புகள் அல்ல, நல்ல காரணங்கள் என்று அவர் நினைப்பவைகளுக்காக சில நேரங்களில் நாம் துன்புறக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். தாமதங்கள் அது தவறில்லை, தேவனிடத்திலிருந்து சிறப்பான ஒரு காரியத்தை பெறுகிறதற்கு நேராக அது வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 6-7 நமக்கென்று சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறத பேதுரு சொல்லிட்டு, இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பரலோகத்தில் கிடைக்கிற சுதந்திரம் நமக்கு கிடைக்க போதுன்னு சந்தோஷப்படுறீங்க, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அது கடைசியில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான காரியங்களை செய்கிறதற்கு நேராக அது நம்மை வழி நடத்தக்கூடியது என்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் வருகிறார்.
அதன் பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி மறுபடியும் யூதேயாவுக்கு போகும். எருசலேம் தான் யூதேயாவினுடைய தலைநகராக இருந்தது. கல்லெறியை தேடினதை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தேவ பிரசன்னத்தில் நடக்கிற மனிதர்கள் இடற மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து ஆண்டவர் அங்கே 14வது வசனத்தில் அவர்களுக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறார். லாசரு மரித்து போனான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் விசுவாசத்தை வளர்க்கும் காரியமாக இது அமையும் என்கிறபடினாலே ஆண்டவர் அங்கே சந்தோஷப்படுகிறார். 16வது வசனத்தில் திதிமு என்னும் தோமாவை குறித்து பார்க்கிறோம். அந்த பெயருக்கு அர்த்தம் திதிமு என்று சொன்னாலும் தோமா என்று சொன்னாலும் இரட்டை என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு விருப்பமுடையவனாக இருந்தான். எல்லாரும் ஒரு கோணத்தில் பார்க்கும்பொழுது அவர் ஒரு கோணத்தில் பார்க்கிறார். அவர்கள் எல்லாரும் கல்லறிவார்களே என்று சொல்லும் பொழுது ஆண்டவரோடு கூட மரிப்பதற்கும் போலான்னு சொல்லி தைரியமாக சொல்லுகிறார். எல்லாரும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுமினதை நம்பும் பொழுது அவர் சந்தேகப்பட்டு, நான் அந்த விரலில் அவருடைய காயத்தில் என் விரலை போட்டு நான் பார்ப்பேன், கையை வச்சு பார்க்கணுன்னுலாம் சொன்னேன். ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அவர் இப்போ தைரியமாக சொல்கிறார், வாங்க அவரோடு கூட மரிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கல்லறையினிடத்தில் வந்தபோது தான் அவர் சொல்லுகிறார் 4 நாட்கள் ஆயிற்று என்பதை கண்டார் என்று பார்க்கிறோம். அது எருசலேமிலிருந்து பெத்தானியா என்கிறது ஒரு 2 மைல் தூரத்தில் ஒரு ஒலிவ மலையில் இருந்த ஒரு சின்ன கிராமம். யூதர்களில் அநேகர் மார்த்தார் மாளியார் என்பவருடைய சகோதரனை குறித்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தாங்க. கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய குடும்பம், ஒரு நல்ல அறிமுகமான குடும்பம், நல்ல ஒரு மேன்மையுள்ள ஒரு குடும்பமாக இருந்தபடினால அநேக யூதர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாளுக்கு அங்கே அறிவிக்கப்பட்ட போது அவள் கேள்விப்பட்ட போது எதிர்கண்டு ஓடி வருகிறார். மரியாளோ வீட்டில் இருக்கிறார். கொஞ்சம் மார்த்தாளுடைய கேரக்டர் கொஞ்சம் துருன்னு இருக்கிற ஆள், மரியாளோ கொஞ்சம் அமைதலாக இருக்கிற ஆள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது அதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிற்று, சரீரம்லாம் அழுக தொடங்கியிருக்கும். அதனால் ஒரு காரியமும் இனிமேல் நடக்காது என்று சொல்லி இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய் என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவளுடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவள் இங்கே கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவள் சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தால், இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே நிற்கிறார். அப்பொழுது வீட்டில் அவளோடு கூட மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்த யூதர்களெல்லாம் இவா கல்லறைக்கு தான் அழுகிறதற்கு ஓடுறான்னு நினச்சி பின்னாடி ஓடி வருகிறாங்க. இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து என்று சொன்னால், மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எத்தனையாய் பாதிக்கிறது. இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது மரணம் சந்திக்காத ஒரு வாழ்வை கொடுத்திருந்தனே, பாவத்தையும் சாத்தானையும் இவர்கள் சந்தித்த பொழுது சாத்தானினால் தூண்டப்பட்ட பாவத்தை செய்தபடினாலே மனுக்குலம் மரணம் என்கிற ஒரு கொடிய காரியத்தை அடைந்தபடினாலே இவர்களை அது எத்தனையாய் பாதித்திருக்கிறது. இவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்களே, இவர்களுக்கென்று நான் வைத்திருந்த மேன்மையை இழந்து விட்டார்களே என்று சொல்லி, அவர் முழுவதும் தேவ குமாரனாய் இருந்த போதிலும் அவர் முழுவதும் மனிதராக இருந்தபடியினாலே அவர்களுடைய கண்களிலே வந்திருந்த கண்ணீர் அவருடைய கண்களிலும் கண்ணீர் வடிய வைத்து விட்டது. அவருடைய நோக்கமெல்லாம் சிறந்த படைப்பாக, சிருஷ்டிகளிலெல்லாம் சிறந்த படைப்பாக உண்டாக்கப்பட்ட மனுக்குலம் இத்தனையாய் மரணம் என்கிற ஒரு கொடிய காரியத்தை சந்தித்து இத்தனையாய் வேதனை அடைகிறதே என்கிறதை நினைத்து அவரும் கண்ணீர் விட்டார் என்று 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை இவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள்.
அவர் லாசருவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் அவருடைய கண்களையும் அது பாதிக்காமல் விடப்போகிறதில்லை. அப்படிப்பட்ட கண்கள் நிறைந்த ஒரு தெய்வத்தை தான் நாம் வழிபடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீர்களை, அதில் காணப்படுகிற துக்கங்களை அறியக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் நாம் வழிபடுகிறோம் என்பதற்கு இது ஒரு சிறந்த காரியமாக காணப்படுகிறது. அதில் சிலர் சொல்கிறாங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதான்லாம் சொல்கிறாங்க. இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தது. ஒரு குகையாக இருந்துச்சு, கல் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே மற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சிறிய பங்களிப்பை கொடுக்கிறார். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் கல்லையே போட்டு போகட்டும்னு சொல்லி உள்ளே வெளியே எலும்பி வர செஞ்சிட்டாருன்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது, ஏதோ ஒரு மந்திரஜாலம் நடந்திருக்குதுன்னு சொல்லி அதையும் ஒரு புரளியாக மாற்றி விடுவார்கள் என்பதற்காக அங்கே நின்றவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னபோது மார்த்தாள் சொல்கிறா, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்கிறார். சரீரம் அழுக ஆரம்பிச்சிருக்குமே ஆண்டவரை. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்மையா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். 44வது வசனத்திலும் ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு சொல்லி உரத்த சத்தமிட்ட பொழுது அவன் அப்படியே கால்களில் கைகளெல்லாம் பிரேத சீலைகள் அவனுக்கு கட்டப்பட்டிருக்குது. அவனுடைய முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருக்கு. சத்தம் கேட்ட உடனே அப்படியே அவன் எழும்பி வருகிறான். உரத்த சத்தம் யாருக்குன்னா லாசருக்கு கேட்கணுங்கிறதற்காக அல்ல, அங்கே சுற்றி நின்ற எல்லாருக்கும் கேட்கணும் என்பதற்காக இயேசு அப்படி கூப்பிடுகிறார். அங்கே கட்டவிழ்ப்பதற்கும் அங்கே ஒரு வாய்ப்பு சுற்றி நின்றவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. தொட்டு பார்க்கட்டும், அழுகிருக்கும்னு சொன்னாங்களா, அந்த அழுகின சரீரத்தில் ஏதாவது ஸ்மெல் வருதா, இல்லைன்னா அந்த சரீரங்கள் புதுமையாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை காண்பிக்கும் வண்ணமாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனார்கள். ஆனால் அதிலேயும் கொஞ்சம் அங்கே சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார். அப்போது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, சனகரிப் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய உச்ச நீதிமன்றத்தை கூடி வர செய்து, இந்த மனுஷன் அற்புதங்கள் இத்தனையாய் செய்கிறான, நம்ம இப்படியே விட்டுவிட்டால் ஜனங்கள் எல்லாரும் போய் இவனை தலைவனாக்கி விடுவார்கள். அப்பொழுது ரோமர் வந்து, ஏன்னா அவர்கள் தவறான கணக்கு போடுகிற ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, நான் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அரியணையில் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்ன போதிலும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் ரோமருக்கு எதிராக இவர் கிளர்ச்சி பண்ணிவிடுவார், அவர்கள் நம்முடைய ஸ்தானத்தை நம்முடைய ஜனத்தெல்லாம் அழித்து போடுவார்கள், அதாவது ஆலயத்தையும் எருசலேமையும் நம்முடைய ஜனங்களையும் அழித்து விடுவார்கள் என்று தவறான கணக்கு கொண்டு பயப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்கும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அவன் அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடினாலே, பிரதான ஆசாரியன்தான் அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், வாசனங்களை சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டும். அங்கே ஆண்டவர் அவன் வாயில் இருந்தே, கொலை செய்ய தேடுகிறவனுடைய வாயில் இருந்தே தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாக யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடமிட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷர்களோட கூட அவர் அங்கே தங்கினார். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அவர்கள் தங்களுடைய சுத்திகரிப்பு முறையை நிறைவேற்றும்படியாக சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தெல்லாம் எருசலேமுக்கு போனாங்க. அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுது, அவர் பண்டிகைக்கு வருவாரா என்கிற ஒரு குழப்பத்தோடு கூட காணப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்து
அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை எடுத்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தேவகுமாரன் என்கிற நிரூபிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து அவர் நேசிக்கிறவர்கள் வியாதிப்பட முடியும், சரியான நேரத்தில் வந்து மிக சிறப்பானதை அவர் நமக்கு தர முடியும் என்கிற காரியங்களை நாம் இந்த பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பகுதியிலே கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருந்து சிறப்பானவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த சிறப்பானவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவகுமாரனும் மகிமைப்படுவார், அங்கே தேவனும் மகிமைப்படுவார். நம்மை அநேகருடைய கண்களுக்கு சாட்சியாக மாற்றுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.